இவர் தாங்க அந்த படத்தோட ஹீரோ. ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு லவ் சொல்ல போறாரு. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப நாளாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் நான் என் வாயால் சொல்ல மாட்டேன், இந்த லெட்டரால் சொல்லுவேன். பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்த்து சொல்லுங்க. இந்த ஒரே டைம் படிச்சு மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க முடிவை சொல்லலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல, இங்கே நின்று படிச்சு பார்த்து சொல்லிட்டு போங்க. டேய், இந்த லெட்டர் யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் கொடுத்து போ. நான் தான் எழுதுனேன். நீ எழுதுனியா? ஏய், அது யார் எழுதுனான்னு எனக்கு தெரியும், போய் கொடு போ. எங்கடா போயிட்டு இருக்கோம்? அதாடா, நான் ஒரு பொண்ணு ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்டா. அந்த பொண்ணு எப்படி பிக்கப் பண்றதுன்னே தெரியல. அதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன்ட்ட கேட்டேன். கவிதை கண்ணாருன்னு ஒருத்தர் இருக்காருன்னாரு. சரி, நம்ம அவரை போய் பார்ப்போம். அவர் கவிதை எழுதி கொடுத்தா எந்த அளவுனாலும் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. அதான் அவரை பார்க்க நம்ம போயிட்டு தம்பி. நான் ஆள பக்கம் புதுசா இருக்கு. இந்த பக்கம் அதான் நான் கொடுத்த அந்த பொண்ணுட்ட. அந்த பொண்ணு எந்த திருப்பி கொடுக்க சொன்னேன். நீ எழுதுன்னு தானே கொடுக்க சொன்னேன். நான் எழுதுனாதான் நான் கொடுத்தேன். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, இது யார்கிட்ட எழுதியும் அவன்கிட்ட கொண்டு வந்து கரெக்டா கொண்டு கொடுத்துச்சு. நான் எப்படின்னு தான் தெரியல. அந்த எழுத்தோட மகிமையா இருக்கு தம்பி. அப்படியா? சரி, எங்க படிங்க பாப்போம். வா படிச்சிருவா. யாரியா நீ? யார் ஒன்று இருந்தாலும் இதே கவிதையை கொண்டு வர்றாங்க. அடுத்த தடவை இந்த கவிதையை பார்த்தேன் உன்னை கொன்றுவும் பார்த்துக்க. ஐயோ, எல்லாத்துக்கும் இதே கவிதை சொல்லிட்டு இருக்காயா? ஆமாடா தம்பி. என்னையா நான் வச்சுக்கிட்டே வேடா வச்சுட்டு பண்றேன். எனக்கு தெரிஞ்சதே இது ஒண்ணுதான்டா. ஆனா போயா தம்பி, நீ எப்படி பண்ற? அப்புறம் நீ தானே எழுதி கொடுத்த. ஐயோ, ரொம்ப உனக்கு பொண்ணு தானே வேணும். எனக்கு பொண்ணு இருக்கு பாரு. சரி, சாதியா. ஐயோ, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு.